ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜ் இந்த மாதிரி இருக்கும். லைக் வந்து இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லைக் வந்து டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், டோக்கன் போடணும் அப்படின்னாலும் இதுல பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து லைக் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் காமிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வியூ ஆகும். இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஹிந்து மேரேஜ் ஆக்ட், தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட், கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட் அண்ட் வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் இருக்கும். ஸோ இதுல வந்து என்னன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் போத் பார்ட்டிஸ் ஆர் ஹிந்து அப்படின்னா நீங்க ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இஃப் போத் பார்ட்டிஸ் ஆர் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட்ல பண்ணிக்கலாம். இல்ல தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட் வந்து மோஸ்டா முஸ்லிம்ஸ்க்கு வரும். அண்ட் தென் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த பீப்புள் வேணாலுமே நீங்க இந்த தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் எந்த டைம்ல எடுப்பீங்க அப்படின்னா லைக் இன்டர் ரிலீஜன் மேரேஜ் பண்றீங்க அப்படின்னா, இல்ல செகண்ட் மேரேஜ் பண்றீங்க, ஆர்எல்ஸ் வந்து ஈவன் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்றீங்க, அது வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்க பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க இங்க கிளிக் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் அப்படிங்கறது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லைக் வியூ ஆகும். என்னன்னா செக்ஷன் 13ல வந்து உங்களோட மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். அந்த மாதிரி லைக் வந்து ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டீங்க, ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கனாலும் இதுல பண்ணிக்கலாம். இல்ல வந்து நீங்க டைரக்டா வந்து ரெஜிஸ்ட்ரேஷனா சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து ப்ரொசீட் ஃபார் ஸ்பெஷல் மேரேஜ் நோட்டீஸ் அண்ட் ப்ரொசீட் ஃபார் ஸ்பெஷல் மேரேஜ் நோட்டீஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பை எஸ்ஆர் ஆஃப்டர் சால்னைசேஷன் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல தான் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இது கொடுக்கணும். ப்ரொசீட் ஃபார் ஸ்பெஷல் மேரேஜ் நோட்டீஸ் சால்னைசேஷன் பை எஸ்ஆர் அப்படிங்கிறது கொடுக்கணும். இல்லை வந்து லைக் வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு நீங்க வந்து இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து நோட்டீஸ் போடுறதுலேருந்தே வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். நம்ம வந்து சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் போயிட்டு நம்ம மேரேஜே வந்து நடக்க போகுது அப்படின்னா அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு டேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். எந்த டேட்டில் மேரேஜ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட் செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் வந்து பிரைட் க்ரூம்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ க்ரூமோட டீட்டெயில்ஸ் வந்து லைக் அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ரிலீஜியன் என்ன ரிலீஜியன் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணும். கேஸ்ட் அப்டேட் பண்ணுறதுனா பண்ணலாம், பட் தட் இஸ் நாட் மேண்டட்ரி. அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து நீங்கள் பேச்சுலரா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் பண்ண போறீங்களா, ஆல்ரெடி டிவோர்ஸியா இல்லை விடோவரா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இஃப் இன்கேஸ் டிவோர்ஸியா ஆர் விடோவர் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். விடோவருக்கு டெத் சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அண்ட் டிவோர்ஸிக்கு வந்து டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆக்குபேஷனில் வந்து லைக் எம்ப்ளாயி, ஸ்டூடெண்ட் ஆர் அதர்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். அண்ட் போத் தி groom and bride should be 18 years. ஸோ 18 years இருந்தால் மட்டும்தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதுக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் பிரைட் க்ரூம்ஸோட ஃபாதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண அட்ரஸ் அண்ட் அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், பின்கோட் அண்ட் ஸ்டார்ட் டேட் ஆஃப் ரிசைடிங் அப்படிங்கிறது கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ நான் இந்த சைட் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணாதான் என்னால் நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து லைக் அட்ரஸ் எல்லாமே ஃபில்இன் பண்ணிக்கணும். அண்ட் பின்கோட் நம்பர் ஃபில் பண்ணணும். 641015 சம்திங். லைக் ஸ்டார்ட் டேட் ஆஃப் ரிசைடிங் எந்த டேட்லேருந்து வந்து இங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போடணும். லைக் உங்கள் ஃபாதர் வந்து இந்த டேட்லேருந்து இந்த அட்ரஸில் இருக்காங்க அப்படிங்கிறது அப்டேட் பண்ணணும். அண்ட் ஸோ வந்து இதை அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும்.
ஏதாவது ஃபில் இன் பண்ணலைன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். ஸோ அந்த எரர் அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பிரைட்ஸோட டீட்டெயில் கொடுக்கணும். பிரைடோட டீட்டெயில் அப்டேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பிரைடோட டீட்டெயில் ஃபில் இன் பண்ணும்போது நீங்கள் ஸ்பின்ஸ்டர்னு கொடுக்கணும். இப்படி வந்து பாய்ஸுக்கு வந்து நம்ம வந்து பேச்சுலர் கொடுக்குறோமோ அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து ஸ்பின்ஸ்டர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணணும். அண்ட் ஆக்குபேஷன் வந்து இஃப் இன்கேஸ் ஸ்டூடெண்ட் எம்ப்ளாயி இந்த மாதிரி கொடுக்கணும். லைக் எம்ப்ளாயி கொடுத்துக்கலாம். அண்ட் பிரைடோட ஃபாதர் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாமே ஃபில் இன் பண்ணிவிட்டு நீங்கள் டோட்டல் அட்ரஸ் கொடுக்கணும். நான் வந்து இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன், அதனால சம் அதர் அட்ரஸ் கொடுக்குறேன். மோஸ்ட்டாக அட்ரஸ் டீட்டெயில்ஸில் ஃபுல் அட்ரஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து விட்னஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். விட்னஸ் வந்து லைக் யார் வந்து இங்கே விட்னஸாக இருக்க போகிறாங்கன்னு ஈதர் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து விட்னஸாக இருக்கணும் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்கு. ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து க்ரூமோட சைட்லேருந்து செலக்ட் பண்ணுறேன். அண்ட் ரிலேஷன் டைப் செலக்ட் பண்ணிவிட்டு சன் ஆஃப் ஃபாதரோட ஃபாதர் நேம் வந்து நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் வந்து நெக்ஸ்ட் விட்னஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் விட்னஸ் ஆட் ஆயிட்டாங்க. செகண்ட் விட்னஸ் ஆட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்டாக ஈதர் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து லைக் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா வந்து ஈதர் ஆஃப் த பேரண்ட்ஸ் அவைலபிளாக இருக்காங்களான்னு கேட்பாங்க. இஃப் இன்கேஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட்டாக வந்து ஃபர்ஸ்டே போயிட்டு லைக் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து என்கொயரி பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸ் இல்லாமல் பண்ணலாமா அப்படிங்கிறது. இஃப் இன்கேஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இங்கே ஈதர் ஆஃப் த பேரண்ட்ஸ் செலக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் செலக்டில் போயிட்டு நீங்கள் வந்து யாரோட டீட்டெயில் வந்து நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுமோ அவங்களோட ப்ரொவைட் பண்ணணும். மோஸ்ட்டாக 3 விட்னஸ் வந்து நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். ப்ளீஸ் ஆட் அட்லீஸ்ட் 3 விட்னஸ் காமிக்குதா? ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ நான் இப்போதைக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபில் இன் பண்ணிட்டேன். பட் கம்ப்ளீட் அட்ரஸ் டீட்டெயில் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் போயிட்டீங்க அப்படின்னா அதர் டீட்டெயில்ஸ் கேட்கும். இங்கே வந்து நீங்கள் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பிரைட் அண்ட் க்ரூமோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கனால மேபி பிரைட் சைடில் இருக்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து க்ரூம் சைடில் இருக்கிற ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணலாம். நம்ம மல்டிபிள் அட்ரஸ் கொடுத்துருக்கனால அதுக்கேற்ற மாதிரி இங்கே சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஷோ ஆகுது. நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ யுவர் டிராஃப்ட் இஸ் சேவ்டுங்கிற மாதிரி வருது. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரூஃப் எல்லாமே கொடுக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணணும். அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்துக்கலாம், ஏஜ் ப்ரூஃப் அண்ட் ஐடி ப்ரூஃப், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட் நோட்டீஸ் அப்படின்னு இருக்குல்ல, இந்த கிரியேட் நோட்டீஸ் கொடுக்கணும்.
ஸோ வந்து இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு கிரியேட் நோட்டீஸ் கொடுத்துட்டிங்கன்னா நோட்டீஸ் கிரியேட் ஆயிரும். அண்ட் ஒன்ஸ் வந்து அந்த நோட்டீஸ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து டோக்கன் போட்டுட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக நோட்டீஸ்க்கு வந்து டோக்கன் போட வேணாம். நோட்டீஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு இப்படி வந்து நோட்டீஸ் போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து லைக் வந்து நோட்டீஸ் போர்டில் அப்டேட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. அண்ட் அதை அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க வந்து நோட்டீஸ் போட்டுருவாங்க. 30 டேஸ்க்கு வந்து உங்களோட நோட்டீஸ் வந்து அந்த செப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸோட அந்த போர்டில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த போர்டில் வந்து அப்ஜெக்ஷன் எதுவும் உங்கள் சைடு வரல அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 30 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த 30 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து காமிக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனில் போயிட்டு இங்கே வந்து சர்ச் அப்ளிகேஷன்ஸ் இஃப் இன் கேஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இந்த அப்ளிகேஷன் நம்பர் ஏதாவது மறந்துட்டீங்க அப்படின்னா அதில் போயிட்டு சர்ச் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அண்ட் இதில் வந்து லைக் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னாலுமே வந்து அப்ளை ஃபார் கரெக்ஷன் கொடுக்கலாம். மோஸ்ட்டாக நோட்டீஸில் வந்து எந்த கரெக்ஷனும் இருக்காது. ஒன்ஸ் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்களா இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டட் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஆப்ஷன் வந்து வியூ ஆகும். அதில் போயிட்டு இதே மாதிரி டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ணுவீங்க. இப்போ நோட்டீஸ்க்கு எப்படி ஃபில் பண்ணீங்களோ அதே டீட்டெயில்ஸ் அங்கே ஃபில் பண்ணுவீங்க. ப்ரூஃப் அட்டாச் பண்ணுவீங்க. விட்னஸோட டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க. அந்த டைமில் நீங்கள் விட்னஸ் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இந்த 3 விட்னஸில் யாராவது அவைலபிளாக இல்லைனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க. ஸோ அந்த அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை சர்ச் பண்ணும் அப்படின்னா சர்ச் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லைக் வந்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா அதுக்கப்புறம் தான் டோக்கன் போடணும். இப்போ நோட்டீஸ்க்கு டோக்கன் தேவையில்லை. ஒன்ஸ் வந்து இந்த நோட்டீஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் போகிறீங்களா அதுக்கப்புறம் வந்து டோக்கன் அவைலபிலிட்டி பார்த்துட்டு நீங்கள் வந்து டோக்கன் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பிங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அண்ட் என்னோட இனிஷியேட்டிவ் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் தி சேனல். தேங்க்யூ.